உங்களுக்கு நான் கேட்கறேன், ஏன்னா நீங்க ரெகுலர் வரீங்க எனக்கு தெரியும். அந்த பையனும் சொல்லியிருக்கோம் தெரியும், அப்படியே லைவ் எடுக்கும் தெரியும். நீங்க ரெகுலர் வரீங்க சொல்லுங்க. இவர் கூட ஓகேங்க. அந்த உண்டா ஒருத்தர் இருக்கா பார்த்தீங்களா, வாங்கி திங்க தெரியுது இல்ல, நீங்க எங்கே அப்படி வாங்க உள்ள வாங்க சார். பரவாயில்ல இல்ல இல்ல இல்ல, வெளியில இருந்து ஒரு பேசு இது வெளியில தெரியும் நினைக்கிறோம். சொல்லுங்க சார். இல்ல உள்ள வாங்க உள்ள வாங்க சொல்லுங்க. இல்ல வாங்கி திங்க தெரியுதுங்கிற உள்ள வாங்க. ஒண்ணு நம்ம திங்க தெரியுதான்லாம் கேட்க கிடையாது. சரி கண்ணா, ஐடி எங்க சார்? சார் அதான் ஐடியோட மேனேஜர் வர சொல்றேன். எங்களுக்கு ஐடி இல்ல, நான் கையில பணம் ஃபீல்டுக்கு வரீங்க. ஐடி இல்லாம ஃபீல்டுக்கு வரீங்க சார். ஆன்லைன்ல எடுத்துறோம் சார். ஆன்லைன்ல எடுத்தாலும் சரி, எங்க எடுத்தாலும் சரி. சார் ஐடியோட வரேன். நான் கேட்ட ஒரே ஒரு வார்த்தை இல்ல, ஐடியோட வரேன் சார். பேமெண்ட் கட்டி அப்படி ஒரு நிமிஷம் இல்ல. ஐடியோட ஆத்தென்டிகேஷனோட இவாப்பா ஐடி ஆத்தென்டிகேஷன் லெட்டரோட வந்தாதான் கஸ்டமர்கிட்ட பேச முடியும். அது தெரியுமா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் தெரியுமா? படிச்சு வந்தியா படிக்காம வந்தியாப்பா? சார் டிஆர்ஏல முடிச்சிருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். ஐடி கார்டு இங்க இல்லையா? பேர் என்ன? சதீஷ் சார். சரிங்க, என்ன பிரச்சனை சொல்லுங்க சார். 17 மாசம் கட்டியாச்சு. சரி, 17 மாசம் கட்டியாச்சு சார். அவர் கெட்டாம இருக்கான்னு சொல்ல 3 மாசம் பில்ல 3 வெல்லிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து 5ஆம் தேதி அப்படியே க்ளோஸா வந்துங்க. முன்னாடி வரும். 5ஆம் தேதி டியூ டேட் சார். 5ஆம் தேதி டியூ டேட். அவர் 10ஆம் தேதி கட்டுறேன்னு சொன்ன கமிட்மெண்ட். அதுக்கப்புறம் கமிட்மெண்ட்ங்கிறது 19ஆம் தேதி மாறிச்சு சார். மறுபடியும் இப்ப வரையும் நான் கட்டுறேங்கிறாரு. அவரோட 1 மாசம் பில் அமௌண்ட்டே வந்து அதிகம் சார். இன்னைக்கு 10,000 கட்டுறேங்கிறாரு. நான் என்ன கேட்கறேன்னா, இப்ப என்ன கேட்டாருங்க அவரு? வாங்கி திங்க தெரியுதுல்ல, திங்க தெரியுதா? அதெல்லாம் கேட்கவே இல்லை. நான் என்னப்பா சொன்னீங்க? அவர்தான் வந்துட்டு டக்குனு சுவிட்ச் பாக்ஸ் எடுத்து கலெக்ஷன் வரீங்க, நீங்க கேக்குறீங்க. ஒரு ஃபீல்டுக்கு வரும்போது ஐடி கார்டு கிடையாது, ஆத்தென்டிகேஷன் லெட்டர் கிடையாது. மேனேஜர் வரதுக்கு நீங்க எதுக்கு வரீங்க? மேனேஜர் வர வேண்டியதானே? மேனேஜர் எல்லாருக்கும் போக முடியாதுல்ல சார். அப்ப நீங்க எப்படி வரணும் இல்லையா சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என் கையில பணம் கொடுங்கன்னு கேக்கும்போது அவர் எல்லாமே கேட்கல. இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க மேல ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. பேமெண்ட்டே கேட்கல சார். அவர் ஆன்லைன்ல கட்ட சொல்லி தான் சொல்லுது. போன மாசம் ஃபாலோ பண்ணிருக்கோம். கட்ட சொல்லிட்டீங்க இல்லையா? கட்டுங்கன்னு சொல்லிட்டு போயிரலாம்ல. ஏன் நீங்க சொல்றீங்க? கட்டுங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணல சார். கட்டல. அப்ப ஐவல்யம் 12 லட்சம் ரூபாய் போகுது. அதனால என்ன ஆச்சுன்னா ஏரியா கலெக்ஷன் மேனேஜர், ரீஜனல் மேனேஜர் சார் அக்கவுண்ட் ஹோல்ட் பண்ணிருக்காங்க. பாத்துங்க அக்கவுண்ட் ஹோல்ட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ண ஹோல்ட் ஆகாது சார். பேமெண்ட் கட்டாத பட்சத்துல மைனஸ்ல போகும். அப்புறம் யூஸ் பண்ண முடியாது. அந்த கூட யூஸ் பண்ண முடியாதுல சார். பேமெண்ட் நீங்க போட்டீங்க அப்படின்னா லோன் போயிடும். அவ்வளவுதான். போயிடும். எதுக்கு சார் போயிருந்தா சும்மா போறது இல்ல, லோனுக்கு தான் சார் போகுது. லோனுக்கு போக கிடையாது. 1 மாசம் பில் கட்டடா இல்ல சார். 1 மாசம் பில் கட்டலங்கிற பட்சத்துல ரைட்டுங்க. நீங்க 4 மாசத்துக்கு முன்னாலே ஹோல்ட் பண்ணியாச்சு. 3 மாசம்